ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலையில் இந்த வருஷத்தோட புஷ்பயாகம் நவம்பர் 19ஆம் தேதி இந்த உலகத்தை இயற்கை பேரழிவுலேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த புஷ்பயாகம் செய்கிறாங்க. அண்ட் பர்சனலாக நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் சேவாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேவா டிக்கெட் புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணால் ஸ்ரீவாரி கோயில் உள்ளே இருக்கிற கல்யாணோற்சவ மண்டபத்தில் நம்ம உட்காந்து உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயாருக்கு நடக்கிற ஹோமம் 1 மணி நேரம், அபிஷேகம் 1 மணி நேரம், யாகம் 1 மணி நேரம், புஷ்பயாகம் 8 டன் மலர்களால் நான் ஸ்டாப்பாக புஷ்ப சமர்ப்பணம் செய்வாங்க. அது 2 மணி நேரம். வேத பாராயணம், கல்யாணோற்சவ மண்டபமே அதிர்ற மாதிரி வேதங்கள் சொல்லுவாங்க. அது 1 மணி நேரம். அதுக்கப்புறமா மகா தீப ஆரத்தியோடு சேர்த்து 2 தடவை நம்ம மூலவர் தரிசனம் ஒரே நாளில் இந்த டிக்கெட்டில் பார்க்கலாம். அண்ட் பிரசாதம் ஜென்ஸ் நம்ம புக் பண்ணால் ஒரு உத்தரியம் கொடுப்பாங்க, மேல் துண்டு காட்டன் டவல். லேடிஸ் புக் பண்ணால் ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம கோயில் உள்ளேயே இருப்போம். அண்ட் உற்சவமூர்த்திக்கு நடக்கிற இத்தனை விசேஷமான சேவாக்கள் பூஜைகளும் பார்ப்போம். மூலவர் தரிசனம் 2 தடவை ஒரே நாளில் நம்ம பார்க்கலாம். சாயந்தரம் மாட வீதி உலாவும் இருக்கும். இந்த புஷ்பயாகம் சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ஜேஷ்டாபிஷேகம், பவித்ரோத்சவம்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விழா தான். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்கோட சேர்ந்தே ஓப்பன் பண்ணிட்டாங்க 5வது ஆப்ஷனாக. ஸோ நவம்பர் மாதத்தோட ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. மோஸ்ட்லி 5வது ஆப்ஷனாக இந்த புஷ்பயாகம் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்கேஸ் அப்போ ஓப்பன் பண்ணலன்னா நவம்பர் 1st வீக் 2nd வீக் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த புஷ்பயாகம் சேவா டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். ரீசெண்டாக ஏதாச்சும் ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்கள் 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த புஷ்பயாகம் சேவா டிக்கெட் புக் பண்ண முடியாது. இந்த சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் இப்போ ஓப்பன் பண்ணுற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணாதீங்க. இன்கேஸ் புக் பண்ணுறப்பவே இந்த புஷ்பயாகம் ஓப்பன் பண்ணியிருந்தால் இந்த புஷ்பயாகம் புக் பண்ணிக்கோங்க. நவம்பரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் வெயிட் பண்ணி புஷ்பயாகம் சேவா டிக்கெட் அப்போ புக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் இந்த புஷ்பயாகம் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்கள் இப்போ ரீசெண்டாக புக் பண்ணியிருந்தாலோ இல்லை அடுத்து ஓப்பன் பண்ணுறப்போ புக் பண்ணாலும் இந்த புஷ்பயாகம் சேவா டிக்கெட் புக் பண்ண முடியாது. அண்ட் இதற்குண்டான அக்காமடேஷனும் தனியாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நவம்பர் மாதத்துக்கு உண்டான அக்காமடேஷன் திருமலா திருப்பதி ஆன்லைன் புக்கிங் ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போவே தான் நம்ம புக் பண்ணிக்கணும். இந்த டிக்கெட் 800 டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட் 700 ரூபா. போன வருஷம் ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இன்னொரு டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் ஒரு நம்பர்லேருந்து லாகின் பண்ணி ஒரு டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நம்பர்லேருந்து லாகின் பண்ணி இன்னொரு டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்போ பாருங்கள், பில்கிரிம் டீட்டெயில்ஸில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் தான் போன வருஷம் மாதிரி கொடுத்துருந்தா அப்போ நீங்கள் உட்காந்து ஓப்பன் பண்ணாமல் சைமல்டேனியஸாகவே நீங்கள் 2 போர்ட்டல்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். 2 ப்ரௌசர்லேருந்து ஆப்லேயும் புக் பண்ணலாம், போர்ட்டல்லையும் புக் பண்ணலாம். சில டைம் ஆப் ஹேங் ஆகிடும். ஸோ போர்ட்டலே ட்ரை பண்ணுங்கள். tirupatibalaji.ap.gov.in ஒரு ப்ரௌசரில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்லையோ இல்லைனா இன்காக்னிட்டோ மோட்லையோ இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சைமல்டேனியஸாக. 800 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே 2 மினிட்ஸில் இந்த டிக்கெட் தீந்துடும். ஒரு டிக்கெட் 700 ரூபா. ஒரு டிக்கெட்டில் ஒருத்தர் தான் போக முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை நம்ம அழைச்சிட்டு போகலாம். குழந்தை ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. இந்த டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆஃப்லைனில் கொடுக்க மாட்டாங்க. ரீசெண்டாக ஜேஷ்டாபிஷேகம் புக்கிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த புஷ்பயாகம் புக்கிங் இருக்கும். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த டிக்கெட் ஒரு டிக்கெட் 700 ரூபா, 800 டிக்கெட் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நம்பர்லேருந்து லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் மட்டும்தான் இந்த டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து இந்த புஷ்பயாகம் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. VQC1ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சுபதம் என்ட்ரி வழியாக தான் நம்மளை இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கும் சுபதம் என்ட்ரி. இந்த சுபதம் என்ட்ரி படி ஏறுறப்பவே ரைட் சைடில் லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். அங்கேவே நம்ம இந்த டிக்கெட் காமிச்சு லக்கேஜ் கொடுத்துக்கலாம், மொபைல் கொடுத்துக்கலாம். பக்கத்துலேயே செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே நம்ம செப்பல் வச்சுக்கிட்டு உள்ளே போகலாம். ட்ரெஸ் கோட் அவசியம். ஜென்ஸாக இருந்தால் வேஷ்டி மஸ்ட். அண்ட் இந்த சேவா நடக்கிறதுக்கு கல்யாணோற்சவ மண்டபம் போகிறதுக்கு முன்னாடி ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிவிடுவாங்க. லேடிஸாக இருந்தால் சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட். இந்த டிக்கெட்டோட ஒரிஜினல் ஆதார் எடுத்துகிட்டு போகணும். 4 இடத்துல செக் பண்ணுவாங்க. 7:30 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருந்தாலும் அங்கே 6:30 7 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 7:30 மணிக்கு அலோவ் பண்ணி
கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சு 8:30 மணி போல் தான் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. 9 மணி போல் நம்ம கல்யாண உச்ச மண்டபத்தில் உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா 6:30 7 மணிக்கெல்லாமே முன்னாடி உட்காந்து பார்க்குறதுக்கு இந்த சேவா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியாதவங்க சீக்கிரமாகவே போயிட்டால் லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ நம்ம மேலே கால் கீழே தொங்க போட்டு உட்காந்து பார்க்கலாம். எக்ஸாக்டாக 9 மணி போல் ஹோமம் வளர்ப்பாங்க. 1 hour இந்த ஹோமம் போகும். 10 மணி போல் அபிஷேகம் செய்வாங்க. பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனம். ஸோ 1 hour போகும் இந்த அபிஷேகம். அதோட இந்த சேவாக்குண்டான காலையில் நடக்கக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த அபிஷேகத்தோட நம்மளை சொல்லிடுவாங்க. அப்போ போகிறப்போ கொடிமரம் வழியாக வந்து உள்ளே நுழைஞ்சு வெண்டி வாக்கிலி தாண்டி மூலவர் தரிசனம் பார்த்துட்டு தான் நம்மளை வெளியில் போகிற மாதிரி அலோ பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ காலையில் ஒரு 11 மணிக்கு இந்த சேவா முடிஞ்சால் 11:15 11:30 மணி போல் ஒரு தடவை மூலவர் தரிசனம் பார்த்துட்டலாம். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் வந்துடணும். போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வர சொல்லிவிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அந்த சுபதமெண்ட்ரிக்கு ரைட் சைட்லேயே மேலே படி ஏறி போனீங்கன்னா ஆக்சுவலாக ரைட் சைடாக போனால் 300 தரிசன கியூ வந்துடும். லெஃப்ட் சைடாக போனால் கல்யாண கட்டாக இருக்கும். அங்கே சில ஷாப்ஸ் இருக்குது. அங்கே ஃபுட்டெல்லாம் விற்கும். இல்லைன்னா கிட்டையே நல்லா இருக்கக்கூடிய ஹோட்டல் சங்கு தீர்த்தம் மேலே ஏறி போனீங்கன்னா லக்ஷ்மி வரகா வந்துடும். ஒரு 5 to 10 minutes தான் இந்த சுபதமெண்ட்ரிலேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் போய் சாப்பிட்டுக்கலாம். அங்கே நல்லாயிருக்கும். ஆனால் யாருமே சாப்பிட போக மாட்டாங்க. அப்படியே போய் க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா காலையிலே பார்சல் கையில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கக்கூடிய சேவை ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி போய் உட்காந்து பார்க்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே போய் மறுபடியும் சுபதமெண்ட்ரிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு ஓகேனா. இல்லை உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா நீங்கள் பார்சல் எடுத்துகிட்டு வந்தோம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற இந்த கடைகளில் போய் சீக்கிரமாக சாப்பிட்டு வந்துடுங்க. எகெயின் டிக்கெட் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு 12:30 போல் ஓப்பன் பண்ணி 12:15 கல்யாணோற்சவ மண்டபத்தில் போய் நம்மளை உட்கார வச்சுருவாங்க. காலையில் கல்யாணோற்சவ மண்டபத்துக்கு போகிறப்போ ஜென்ஸ் கையில் அவங்களோட உத்தரியம் கொடுத்துருவாங்க. லேடிஸ் கையில் அவங்களுக்கு உண்டான ப்ளவுஸ் பீட் கொடுத்துருவாங்க. லட்டு நம்ம லட்டு கவுண்டருக்கு போய் தான் வாங்கிக்கணும். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஆஃப்டர் தர்ஷன். ஸோ மத்தியானம் 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த கல்யாணோற்சவ மண்டபத்தில் தான் உட்காந்துப்போம். அதனால தான் கீழே உட்கார முடியாதவங்க லெஃப்ட் சைடு ரைட் சைட் பிளாட்ஃபார்மில் நம்ம கால் தொங்க போட்டு உட்காந்துக்கலாம். எக்ஸாக்டாக 1 மணி போல் யாகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1:50 வரைக்கும் மகா யாகம் இருக்கும். மலையப்ப சுவாமி தாயார் 2 பேருக்கும். இந்த யாகம் முடிஞ்சோன்னே புஷ்ப யாகம் இருக்கும். 8 டன் மலர்கள், விதவிதமான மலர்கள். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இலைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புனித இலைகளான துளசி, வில்வம் மாதிரி இலைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விதவிதமான மலர்கள். ஆக்சுவலாக இந்த மலர்கள் கூட டோனர்ஸ் இருப்பாங்க டொனேஷன் கொடுக்கறதுக்கு. அது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில. ஆனால் வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலேருந்துலாம் டொனேட் பண்ணுவாங்க. இதுக்கு டோனர்ஸ் இருப்பாங்க. அதை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து தான் கோயில் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க ஈஓ தலைமையில். இந்த 8 டன் மலர்களை நான் ஸ்டாப்பாக மலையப்ப சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்வாங்க. அப்படியே நெஞ்சு வரைக்கும் அந்த பூக்கள் நிறைஞ்சோன்னே ஒரு தீப ஆரத்தி காமிப்பாங்க. டக்குன்னு களைவாங்க. இன்னொருத்தவங்க சமர்ப்பணம் செய்துக்கிட்டே இருப்பாங்க. மலைப்பாக இருக்கும். அப்படியே அவ்வளோ பூக்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் நம்ம அங்கே உட்காந்துருக்கிறது ஃபீலிங்கே இருக்காது. 1 hour 50 minutes கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் நான் ஸ்டாப்பாக அந்த மலர்களால் சமர்ப்பணம் செய்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாக தீபாரத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அவ்வளோ பூக்களால் மலையப்ப சுவாமி அப்படியே நிறைஞ்சு இருப்பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 hour 50 minutesலேருந்து 2 hours வரைக்கும் இந்த சேவா போகும். அதுக்கப்புறமா வேத பாராயணம் 1 hour சொல்லுவாங்க. அப்படியே அந்த கல்யாணோற்சவ மண்டபமே அதிர்ற அளவுக்கு இருக்கும். கண்டினியூஸாக அந்த வேத பாராயணம் அங்கே உட்காந்து கேட்குறதுக்கு மலையப்ப சுவாமியை பார்த்துக்கிட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பிசி சேனலையும் இந்த லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 1 to 5 PM. ஸோ 4:50 போல் இந்த வேத பாராயணம் முடிஞ்சு மகா தீப ஆரத்தி காமிப்பாங்க. மலையப்ப சுவாமி தாயாருக்கு அந்த பூக்களோடு சேர்த்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆரத்தி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அப்படியே கிட்ட போய் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் கொடிமரம் வழியாக உள்ளே நுழைஞ்சு பங்காரு வாக்கிலில் மூலவர் தரிசனம் செகண்ட் டைம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த தரிசனம் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் 5:15 5:30 ஆகிடும். அப்படியே தரிசனம் பார்த்துட்டு குட்டி லட்டு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வெளியில் வரத்துக்கு 5:30 5:45 ஆகிடும். டைமிங்ஸ் டீட்டெயிலாக சொல்கிறது உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் ரிட்டன் டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளியில் வரத்துக்கு 5:45 ஆகிடும். அதுக்கப்புறமா 6 மணி போல் மாட வீதி உள்ளே இருக்கும். மலையப்ப சுவாமி வெளியில் வந்து வீதி உள்ளே வருவாங்க தாயாரோட. அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சேவை முடிஞ்சு 24 hours லட்டு கவுண்டரில் போய் நம்ம லட்டு வாங்கிக்கணும். இந்த டிக்கெட் காமிச்சு ஒரு டிக்கெட் 700 rupees. இதில் மலையப்ப சுவாமி தாயாருக்கு நடக்கிற இத்தனை சேவாக்கள், யாகங்கள், ஹோமங்கள், அபிஷேகங்கள் எல்லாம் பார்த்துட்டு மூலவர் தரிசனத்தை 2 தடவை நம்ம ஒரே நாளில் பார்த்துட்டு வரலாம். மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாக இந்த டிக்கெட் இருக்கும் நமக்கு.
ஆல்ரெடி இந்த சேவை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவை முடிச்சுட்டு மறுபடியும் லக்கேஜ் கவுண்டர் வந்து நம்மளோட லக்கேஜ் எடுத்துக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில் உள்ளேயே சுவாமியோடையே இருந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த டிக்கெட்டில். ட்ரை பண்ணுங்கள். அப்டேட் வரப்போ ஷேர் பண்ணுறேன். ஆகஸ்ட் 22 செக் பண்ணுங்கள். 4வது ஆப்ஷனுக்கு கீழே கல்யாணச்சம், மூஞ்ச சேவை, ஆஜித் பிரம்மோச்சம், சகஸ்ர தீபாலங்கார சேவாக்கு கீழே புஷ்பயாகம் இருக்கான்னு சொல்லிட்டு இன்கேஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம், அடுத்த அப்டேட்ஸ் எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிற இந்த ஸ்ரீவாரி ஆஜித சேவா டிக்கெட் புக் பண்ணாதீங்க. ஏன்னா 180 days டைம் கேப் கேட்கும். ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும். 2 minutesல இந்த டிக்கெட் ஃபுல் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியுங்கிறதுனால கன்ஃபார்ம்டாக நம்ம ஆல்மோஸ்ட் புக் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 300 ரூபாய் டிக்கெட் வர்ச்சுவல் ஆன்லைன் சேவா டிக்கெட் அங்கே பிரதட்சணம்லாம் நவம்பர் மாதத்துக்கு புக் பண்ணலாமான்னா புக் பண்ணலாம். இந்த சேவா டிக்கெட்டில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நாளை காலையில் 10 மணியோட லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மூலவர் பெருமாளை கிட்ட போய் பார்க்கறதுக்கு உண்டான தரிசன டிக்கெட்டை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அதற்குண்டான